உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேவிமா, தேவிமா, துர்காமா, தேவிமா, நீ இப்ப எப்படி இருக்க தேவி? உனக்கு பரவாயில்ல? ஓகே. துர்கா, தேவி குணமாக நீ சாமி கும்பிட்டதாம காரணம். ஆனா இந்த புஷ்பா, சங்கரபாண்டி, மாயா 3 பேரும் சேர்ந்து குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கும் போதே பிரியாணி ஆர்டர் செஞ்சு மூக்கு முட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிடாம பட்னி கிடந்ததா போய் சொல்லி சூர்யா மனச மாத்த பாக்குறாங்க. புஷ்பா தேவி மேல பாசமா அக்கறையா இருக்கிற மாதிரி சூர்யா கிட்ட நடிக்கிறா. ஆமாமா. ஆமா துர்கா, அவங்கள விடவே கூடாது. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். உன்னை நினைச்சா பாவமா இருக்கு துர்கா. சேலஞ்ச் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வரதுக்குள்ள இப்படி தோத்து போய் நிக்கிறியே துர்கா. அந்த புஷ்பாவை சும்மா விடக்கூடாது. அவ சூர்யாவை நடிச்சு ஏமாத்துற மாதிரி நாமளும் அவளை நடிச்சு ஏமாத்தணும், பழி வாங்கணும். என்ன சொல்ற துர்கா? அந்த புஷ்பாவை எப்படி பழி வாங்குறது? நான் சொல்றது கேளுங்க. நாம இப்போ பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கோயேன். அந்த புஷ்பா கதி அவ்வளவுதான். சூப்பர் துர்கா, செஞ்சிடலாம். சூப்பர். எடுத்துக்கோங்க. நான் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன். இப்பதான் ருத்ராட்சத்தை கையில எல்லாத்தையும் முடிச்சிருங்க. நான் வந்து பார்த்து கரெக்ட் பண்றேன். சூர்யா, காஃபி நானே போட்டது. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். மாப்பு, எங்க புஷ்பா ஃப்ளவர் எது கொடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கும். தேவிமா, தேவிமா, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க துர்காமா. கீழே வந்து என்னோட ஆக்டிங்க பாருங்க. நீதான் தோல் கலப்பிடுவியே. போ போ போ. வா. குட் மார்னிங் புஷ்பா. என்னடா இது அதிசயமா இருக்குது? என்ன புஷ்பா, என் மேல கோவமா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல செல்லம். உன் மேல போய் நான் கோவப்படுவேனா? தேங்க்ஸ் புஷ்பா. ஐயோ, எதுக்குடா தேங்க்ஸ்லாம்? ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்குதே. எனக்காக நீங்க நேத்து சாப்பிடாம கவலைப்பட்டுட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னு மாயா சொன்னா. ஆமா ஆமா, நைட்டு ஃபுல்லா புஷ்பா ஃப்ளவர் ஒன்னு நினைச்சு தூக்கவே இல்ல. என்ன புஷ்பா ஃப்ளவர்? நான் நல்ல விதமா தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இது இப்படி முறைக்குது? என் மேல நீங்க இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அதனால இதுக்கு முன்னாடி நான் பிஹேவ் பண்ணதுக்கெல்லாம் சாரி. என்ன தேவிமா, நீ போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்ட? நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும். நான் நல்லபடியா ஹெல்த்தியா குணமாக உங்களோட பாசமும் வேண்டுதலும் தான் காரணம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தேங்க்ஸ். ஏதோ சதி இருக்குது. அப்படியே செல்லம். சூர்யா, நான் தேவிக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்ட மாதிரி புஷ்பா வீட்ல இருந்தே தேவிக்காக வேண்டிக்கிட்டாங்க. அவங்க வேண்டுதலோடையும் சேர்த்துதான் தேவிக்கு இவ்ளோ சீக்கிரம் குணமாயிருக்கு.
தேங்க்ஸ் புஷ்பா. ஏதோ தப்பா இருக்கே. இந்த சதிக்கு பின்னாடி இந்த போலீஸ்காரி தான் இருக்கிறா போல இருக்குது. அவங்க வேண்டிட்டது மட்டும் இல்ல சூரிய மாமா, கோயிலுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றவும் போறாங்க நம்ம புஷ்பா. வேண்டுதலை நிறைவேற்றணுமா? என்ன இது? எப்பவும் எனக்கு எதிரா பேசுறவங்க எனக்காக பாசிட்டிவா பேசுறாங்க. ஒரே குழப்பமா இருக்கே. தேவிமாக்காக கோவிலுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்ற போறீங்களா புஷ்பா? ஆ, ம், ஆமா ஆமா ஆமா. பாத்தீங்களா பாத்தீங்களா சூரிய மாமா, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கூட புஷ்பா வேண்டுதலை நிறைவேற்றணும்னு உறுதியா இருக்காங்க சூரிய மாமா. அதுல ஒரு டவுட் கூட கிடையாது. புஷ்பா இல்ல, எனக்காக நீங்க வேண்டிக்கிட்டு வேண்டுதலை நிறைவேற்ற போறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். உனக்காக நான் நிச்சயம் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டாம் செல்லம். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஆக்டிங் மவள உனக்கு இருக்குடி. பாத்தீங்களா பாத்தீங்களா சூரிய மாமா, புஷ்பா தேவி மேல வச்ச பாசம் இப்பவாது உங்களுக்கு புரியுதா மாமா? அதுக்காக இவ்ளோ கடுமையான வேண்டுதலை பண்ணுவீங்களா புஷ்பா? ஆ, அது எனக்கு தேவி தான் முக்கியம். தேவிக்காக இந்த வேண்டுதலை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அதுல எனக்கு சந்தோஷம்தான். தேவிக்காக நீங்க இந்த வேண்டுதலை நிறைவேற்றலன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு புஷ்பா. ம், ஆமா ஆமா. ஆமா, என்ன வேண்டுதல் அது? அது அது ஏன் புஷ்பா சொல்ல தயங்குறீங்க? அது வந்து சூரிய மாமா, வீட்ல யாருக்காவது அம்மா போட்டிருந்ததுன்னா அம்மன் கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு கோயில்ல இருக்கிற கருப்பு சாமி சாட்டையால கோயில் பூசாரி கையால சும்மா 108 அடி வாங்கன்னு வாங்கணும் அப்படின்னு புஷ்பா வேண்டிக்கிட்டாங்க. அப்படிதானே புஷ்பா? ஐயோ, பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டாளுங்க. புஷ்பா என்ன பண்ண போறா? கொக்கி போட்டுல கோத்து விட்டுருக்காருவா. வசமா சிக்கிக்கிட்டா. புஷ்பாவால 108 சாட்டை அடியை எப்படி தாங்க முடியும்? புஷ்பா, தேவிக்காக இவ்வளவு கடுமையான வேண்டுதல் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வேண்டுதலை உடனே நிறைவேற்றணும், இல்லனா குழந்தைக்கு மறுபடியும் அம்மா போட்டோன்னு புஷ்பா அந்த வேண்டுதலை இப்பவே இமிடியேட்டா நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. உடனே வா. ஆமா ஆமா, அதுவும் இன்னைக்கே நிறைவேற்றணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.